Hello guys, welcome back. This is our Devil World series part 2. Part 1ல நம்ம ஹார்ஸ்லாம் டேம் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் அயன் ஆர்மர் எடுத்துறது அதெல்லாம் ஒரு சிலர்லாம் நிறைய பண்ணியிருப்போம். இருங்க, ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக மைனிங் தான் பண்ண போகிறேன். எதுக்காக நீங்கள் கேட்கலாம், எதுக்காகனா ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையெல்லாம் வெறும் டைமண்ட் ஆர்மர் செய்யணும். அதுக்கப்புறம் நெதருக்கு போகிறோம். நெதரில் போய் என்டர்மேனு பிளேஸை போடணும். ஓகே, நைட் ஆயிடுச்சு. சீக்கிரம். ஐயோ, லைட்டாக லேக் ஆகுது, மன்னிச்சுக்கோங்க கைஸ். அப்பா, சீக்கிரம் படுத்ததால் நம்ம தப்பிச்சு விட்டோம். இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணி மொத்த அயனையும் எடுக்கணும். அதுதான் என் மொத்த டைமண்டும். என்னங்க நான் அவுட். ஸோ அங்கங்கே காப்பர்லாம் கிடக்காது, ஏன் நீங்கள் மைண்ட் பண்ணலன்னு கேட்கலாம். அது எனக்கு தேவையே இல்லை, அப்புறம் எதுக்கு நான் அதை மைண்ட் பண்ணி வச்சுட்டு, அது ஒரு யூஸ்லெஸ் இது சொல்லலாம். அது எதுக்கு நம்ம அப்புறம் மைண்ட் பண்ணி வச்சுட்டு, தேவையில்லாத வேலை தானே. அதனால தான் அது அப்படியே இருக்கட்டும், நான் விட்டுட்டேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எண்டர் ட்ராகனை பீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த வேர்ல்டில் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. அதனாலேயாவது நான் அயன் ஆர்மரோடய போய் சண்டை போடுவேன், எனக்கு கவலை இல்லை, நான் போயிடுவேன். ஆனால் சரி, அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுக்காகவாவது செய்யணுமேனு தான் பண்ணுறேன் இதெல்லாம். அதுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காகவாவது டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும்ல, அதனால தான். அதோட கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சால் கமலா விளையாடுவேன். அப்படி இல்லைன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் ஏதாவது மால் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னா, அதுக்கு நான் ஏற்றி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் வேணால் எது நான் டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போடுறேன் கைஸ். அதோட நம்மளோட பிக்காக்ஸும் உடைய போகுது. ஸோ சீக்கிரம் உடறா. இது உடஞ்சதுக்கப்புறம் வேறு பிக்காக்ஸ் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஆக்சுவலி கைஸ், எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா, நான் கோல்டுக்கு என்றைக்குமே மைண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த வேர்ல்டில் நான் கோல்டு ஃபார்ம் கட்டுவேன். ஏன்னா கோல்டன் கேரட்டு தான், நமக்கு ஃபார்மிங் பண்ணி கேரட்டை விளைய வச்சுக்கலாம். ஆனால் கோல்டன் கேரட்டை விளைய வைக்க முடியாது. அதுக்காகவாவது அந்த கோல்டு ஃபார்ம் செய்யணும். கோல்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ்லெஸ் தான், ஆனால் இதில் யூஸ்லெஸ், ஆனால் ரியல் வேர்ல்டில் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால் இதில் ஐயோ அவ்வளோதான், உடஞ்சிச்சு. என்னடா இன்னும் உடையலேன்னு நினச்சேன். சீக்கிரம் ஓடு. சீக்கிரப்படா. நான் கொஞ்ச நேரம் மைனிங்க்கு அப்புறம் வரேன் கைஸ். ஸோ அதை ரிக்வஸ்டே. ஸோ கைஸ், நான் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே மைன் பண்ணி, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஆக்சுவலி எவ்வளோ லூட் எடுத்திருக்கேன். நான் இதில் ஆக்சுவலி ஸ்டோன்ஸில் மேக்ஸிமம் உள்ள தூக்கி போட்டேன். ஸோ அதனால் இதில் ஸ்டோன்ஸில் இருக்காது. இப்போ நான் எவ்வளோ வச்சுருக்கேங்கன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூட்டு, அதாவது 45 அயன் கிடச்சிது, 50 இது கிடச்சிருக்குது. இது எதுவும் இன்னும் உருக்கலை, வீடியோக்காக அப்படியே தான் வச்சுருக்கேன். அடுத்து 2 ஸ்டாக் ரெட் ஸ்டோனு, அப்புறம் 2 ஸ்டாக் லேப்பிஸ் வந்திருக்கு, அப்புறம் 1 ஸ்டாக் ஆஃப் டைமண்ட்ஸ். எப்படி கைஸ், டைமண்ட் எடுத்துட்டோமோ ஒரே வீடியோவில், ரெண்டாவது வீடியோவிலே நம்ம டைமண்ட் எடுத்துட்டோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் எப்பயுமே 1 ஸ்டாக் அளவுக்கு எடுக்கிறீங்க டைமண்டு? ஏன்னா இப்போ நீங்கள் 1 ஸ்டாக் அளவுக்கு டைமண்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதில் உங்களுக்கு மிச்சம் எப்படியும் ஒரு 20-30 இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நெதரைட் ஆர்மர் செய்கிறதுக்கு ஸ்மித்திங் டெம்ப்ளேட் செய்யணும். அந்த ஸ்மித்திங் டெம்ப்ளேட் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தேவைப்படும். ஸோ அதுக்காகவாவது நீங்கள் 1 ஸ்டாக்குக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடங்க, இது வேறு நைட்டாக தொலைவடிது. நைட்டாகவே மிஸ்டர் நிலா வாங்கோ, நிலா வருகிறது, நிலா ஓடி வாங்குற மாதிரி தான். காலையில் எந்திரிச்சு ஒரு வேலை இருக்குது, அதை நான் பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க கைஸ், இந்த ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், இதுக்குள்ளே நான்
ஸோ இப்போ அதிலேருந்து எனக்கு எவ்வளோ ஸ்டோன் கிடச்சிதுன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்டோன்ஸ் கிடச்சிருக்குது. அது இல்லாமல் இந்த செஸ்ட் 2 எதுக்குன்னு தெரில, எதுக்கு கிடச்சிருக்குன்னு எனக்கே தெரில. அதோடு நான் சரி எதுக்கு நான் அயன் கிடச்சது ஒரு 4 நாளத்தை மட்டும் உருகினேன். அதோட மெயின் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு இடம் பத்தலன்னு அந்த பிக்காக்ஸை கேவலே தூக்கி போட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? இப்போ நம்ம அதுக்காகவே தனியாக ஒரு ஃபர்னஸ் செய்யணும். ஆனால் ஃபர்னஸ் என்னால் இப்போ செய்ய முடியாது. சரி இருங்க. 1 ஐயோ இப்போ போட முடியாதா? 2 3 4. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே போடுறோம். கவர் மீ வித் டைமண்ட் தான் இப்போ எனக்கு. டடடன் 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 டடடன். பார்த்தீங்களா கைஸ், இந்த வீடியோ 2வது வீடியோவிலேயே எனக்கு ஆக்சுவலி எனக்கு இந்த டைமண்டை வச்சு பூட்ஸ் எனக்கு பிடிக்குமே. இது இல்லை, இது நமக்கு நான் லூட்டு வச்சுருக்கிறது. இது இந்த ஆர்மர்லாம் தூக்கி இப்போ போட்டுரு. பழைய ஆர்மருங்கிறதால அது மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஒன்றில் எனக்கு ஒரு பூட்ஸ் செய்ய போகிறேன். அது ஏன்னா இப்போ நம்ம நெதருக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே போனால் இந்த பிக்லின் எருவ மாடு வந்துடும். பிக்லின் அவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு பிக்லின், ஆமாம் பிக்லின் தான், ப்ரூட் இல்லை நார்மல் பிக்லின் நான் சொல்கிறேன். அவன் தான் அவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ நம்ம குதிரை இங்கே தான் நிற்கிது. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். என்னது இது ஓப்பன்னு காட்டுது? ஏதோ இருங்க இப்போ தான் எனக்கு ஓப்பன்னு காட்டுச்சு. ஓப்பன்னா இது இந்த ஆப்ஷன் எப்போ வந்துச்சு? இது எனக்கு இப்போ தான் கைஸ் தெரியும் ஆக்சுவலி. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். இப்போ நம்ம ஆர்மர் செஞ்சிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு எதில் வச்சுருக்க ஊட்டை? ஊட்டி என் கையிலே தான் இருக்கா. சூப்பர். இப்போ பிக்காக்ஸு ஆக்ஸு அது எல்லாத்தையும் செய்வோம். இப்போ செய்வோம் கைஸ். பிக்காக்ஸ் இல்லை எங்களா போச்சு. டைமண்ட் ஆக்ஸு, டைமண்ட் பிக்காக்ஸு, அப்புறம் இந்த ஆக்ஸ் பிக்காக்ஸு ஆக்ஸு ஸ்வாடு ஷவலு, அப்புறம் ஹோ எதுக்கு போகிறோன்னு கேட்டிங்கன்னா அது அந்த இதுக்கு நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்காக வச்சுருக்கிறது. அதனால தான் இருங்க. அப்புறம் நான் முக்கியமாக ஒரு 2 எனக்கு இப்போ செய்யணும். அதாவது இப்போ நான் 2 இல்லை எத்தனை ஃபர்னஸ்ஸு 2 செய்வோம். ஏன்னா இப்போ என் கையில் இருக்க ஓரெல்லாம் உரிக்கணும். அதனாலேயாவது ஒரு 2 வேணும் நமக்கு. அதனால தான் இப்போ அது 2த்தையும் போட்டு பாதியானு இல்லை, கோல் நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஐயோ தம்பி இப்படிக்கா திரும்பி. சரி இப்போ இதில் ஐயோ இருங்க 32 இதில் இருக்கா. இப்போ இதில் 32, இதில் 45 அயனம் போட்டு கீழே இருக்கிறதுல இந்த 50 கோல்டை போட்டுரு. இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முக்கியமான ஐட்டம், அதனால் இதெல்லாம் இதில் தூக்கி போட்டுரு. இது வேணும், இது வேணும், இது ரொம்ப இது தேவையில்லை, அது தேவையில்லை, இருந்தாலும் அது அங்கேயே கிடக்கட்டும். இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம் கைஸ். நான் வேறு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சிட்டேன். அதாவது இந்த பிக்காக்ஸ் ஒன்று சரி எதுக்கும் எங்கே பிக்காக்ஸ் உடையிற நிலமையில இருந்தது ஆக்சுவலி. அதனால் அதை செஞ்சேன். இது எதுக்குன்னா மைனிங்க்கு அயனை நான் வேஸ்ட் பண்ண விரும்பாததனால். ஆனால் அதில் என்ன தெரியுமா கைஸ் ஒரு பண்ணி எனக்கு அயன் நிறையவே கிடச்சிது. நான் அதை அங்கேயே போட்டு உருக்கிருக்கலாம், எனக்கு உருக்க தோணலையே, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் ஆர்மர் எப்படியோ எடுத்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து நம்ம வில்லேஜுக்கு ஒரு இதை தான் கட்ட போகிறோம். ஒரு இது ஏன்னா இப்போ நம்ம குதிரை எடுத்துட்டோம், அங்கே போகிறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே விழுந்து. ஸோ அதனாலையாவது இங்கேருந்து அங்கே ஒரு பிரிட்ஜை கட்டிடுவோம் தான் இப்போதைக்கு. இந்த பிரிட்ஜு ஃப்யூச்சரில் இந்த பிரிட்ஜு சும்மா பலமாக கட்டி சும்மா மாஸ் ஆகிடும் இந்த பிரிட்ஜை. ஆனால் இந்த பிரிட்ஜ் வழியாக வில்லேஜர்ஸ் வரக்கூடாது. வில்லேஜர் வந்தானுங்கன்னா நான் வெறியாகிடுவேன். அவனுங்க நம்ம பெட்டில் படுத்துருவானுங்க, ஏன் நம்ம ஏரியாவிலே கூட தங்கிடுவானுங்க. அது வேறு இருக்குது இதில். ஆக்சுவலி நான் இந்த கம்மி ஹைட்டுங்கிறதால தான் நான் இப்படி வைக்கல. அதாவது இப்படி வைக்க முடியும். இது பாருங்க இப்படி வைக்கலாம். அது ஏன் வைக்க வரல? அதோ இப்போ பண்ணுறேங்க.
வைக்க வரல கைஸ். அது ஏன்னா வந்து இது ஹைட்டு கம்மியாக இருக்கிறதால கீழே பிளேஸ் ஆகிடும் பிளாக். அதை நான் உங்களுக்கு வேறு பெட் வார்ஸ் வீடியோவில் காட்டுறேன். இதில் பெட் வார்ஸ் வேறு நான் விளையாடலான்னு இருக்கேன். ஆனால் அது நான் யார் கூட விளையாடுறது இன்னும் முடிவு பண்ணல. அதோடு இன்றைக்கி நானும் மிஸ்டர் கேஜிஎஸ் தெரியலவங்க எல்லாருக்கும் அவனும் 2 பேரும் சேர்ந்து வந்து இது விளையாடலான்னு இருக்கோம், கிராணி மல்டிப்ளேயர். ஐயா தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன். கிராணி மல்டிப்ளேயர் விளையாடலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கோம் நாங்கள் 2 பேரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்ம உட்டை மைண்ட் பண்ணணும். அதில் எனக்கு ஆக்சுவலி கிராணி விளையாட தெரியாது. அவனோட சேனலில் அதை விளையாடி வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கான். ஆஹா தேனி இருக்குது, தேனி அடித்து கொண்டுருவோமா வேணாம். ஸோ கைஸ் நான் எதுக்கு மரத்தை உடைக்கிறேன்னு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு தேவையெல்லாம் முக்கியமான ஒரு பொருள் விச் இஸ் ஃபென்ஸு. நம்ம குதிரை எவ்வளோ நாளைக்கு தான் அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும் அந்த பள்ளத்துக்குள்ளேயே. அதனால தான் அவனுக்காகவாவது கொஞ்சம் ஏதாவது கட்டணும் தான். அதோடு நான் வீட்டு வேணால் அடுத்த வீடில் கட்டுறேன் கைஸ். எனக்கு வீட்டை கட்டுறதுனால தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. மற்ற ஃபார்ம் கூட நான் கட்டிடுவேனே தவிர இந்த வீட்டை கட்டுறதுல மட்டும் நான் என்றைக்குமே சீக்கிரமாக கட்டினதில்லை கைஸ். சொல்ல போனால் என்னோடய எல்லா வீடியோஸையும், அதாவது ஃபஸ்ட்லேருந்து என் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எந்த இதுலேயுமே நான் வீட்டே கட்டிட மாட்டேன். அவ்வளோ எப்பயுமே லாஸ்ட்டில் தான் கட்டுறது. லாஸ்ட்டும் இல்லை, எப்போனா எப்போயாவது போர் அடிச்சா வீட்டை கட்டுறது, இல்லைன்னா கட்டாமல் விட்டுறது, அப்படியே நடு ரோட்லேயே படுத்துக்கிறது. அவ்வளோதான், இதுதான் நம்ம வீடுங்கிற மாதிரி. ஸோ நமக்கு இவ்வளோ இருக்குது, இது போதும். இப்போ இதை வச்சு ஃபென்ஸ் எல்லாம் செய்யணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நான் இருங்க கைஸ், நான் அந்த ஃபென்ஸை வச்சுட்டு வரேன். ஸோ கைஸ் நம்மளோட குதிரைக்கான இடம் ரெடி. இது பாருங்க, டேய் குதிரை இதாண்டா இனிமேல் இடம். அப்புறம் இந்த குதிரைக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் இருங்க. நம்ம இதை வச்சு இப்போ சிட்டிக்குள்ளே வச்சு வில்லேஜுக்கு போயிட்டு வருவோம். இதில் நம்ம இப்போ கரெக்டாக டைட் ரோப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம இதில் கரெக்டாக டைட் ரோப் பண்ணணும், இல்லைன்னா நம்ம குதிரை விழுந்துடும் தண்ணிக்குள்ளே. வெற்றிகரமாக நம்ம பண்ணிட்டோம் டைட் ரோப்பு. ஐயோ நானே என் குதிரையே இல்லை சிற பிடிச்சி வச்சிட்டேனே. வழிபடு போ. ஐயோ மிஸ்டர் குதிரை இருங்க, நான் உங்களுக்கு வழி பண்ணுறேன். அதுக்கு நீ இந்த பண்ணிங்களெல்லாம் வெளில விட முடியாது. பண்ணி உனக்கு அங்கே தாண்டா இடம். ஏய் அட பாவத்தை நம்ம க்ளோஸ் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு கைஸ். ஏன்னா அந்த பண்ணிங்க எப்பயோ தப்பிச்சு போயிடுச்சு. அப்புறம் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஹா என்ன வேகமாக போகுது பார்த்தீங்களா கைஸ். இப்போ ஹிந்தி இருங்க, பிரேக் நிறுத்துறா தம்பிடே இறா. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இப்போ இந்த இதெல்லாம் மெயின் பண்ணி எடுத்துருவோம். இது வேறு பொறுமையாக மெயின் ஆகும் கைஸ். சூப்பர். இப்போ இந்த அப்சீடியன் எல்லாத்தையும் ஒன்றா மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நமக்கு ஒரு பேட் நியூஸு என்னென்னா வந்து நம்மக்கிட்ட இப்போ 9 தான் இருக்குது. இது அப்சீடியன். தம்பி குதிரை வாடா. லைட்டாக கோல்டு இருக்குது, அதனால் கவனிச்சுக்காங்க. வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? லாவா போகிறோம். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ இருங்க, நான் வில்லேஜோட கோஆர்டினேட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால வில்லேஜ் இல்லைனாலும் இந்த மலையோட கோஆர்டினேட்ஸ் ஞாபகம் இருக்கணும் நமக்கு. அதனால் நோ போடுவோம். ஐயோ குதிரை அடி வாங்கிட்டான். இந்தாடா. ஐயோ உனக்கு இப்போ இறங்கினா என்ன சொல்ல முடியும்? இருங்க கைஸ், நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இப்போ கைஸ் நம்ம போவோம். அப்புறம் நம்ம கோஆர்டினேட்ஸ் மறந்துட்டோன்னா இந்த குதிரையும் வர முடியாது, நம்மளோட டைமண்ட் ஆர்மரும் போயிடும். ஐயோ பொறுமையாக போ. நான் வேறு இருக்கிறது தான் இருக்குதுன்னு நானும் அடித்து ஓட்டுறேன் சும்மா குதிரையில். பிரேக்.
அடேங்கப்பா, இங்கே ஒரு கேவ் இருக்குது. அப்புறமா அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் கூடிய விரைவில் வரும் கைஸ் வீடியோ. ஆஹா, இந்த சைடு வந்ததுக்கு செரி பிளாசம்லாம் இருக்குதா? வேற மாதிரி. ஐயோ, ஓனோ செரி பிளாசம்குள்ளே மண்டையை விட்றாது. மண்டையை விட்டு செத்துரு போகிற. அப்புறம் ஓனோ. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்காது 877 தான் ஸ்டார்டிங். ஓகே. ஐயோ, இங்கெல்லாம் இடம் காலியாக தான் இருக்குது. ஐயோ, காலியாகவே இருக்குது கைஸ். நானும் இங்கே ஒரு வில்லேஜ் வா கைஸ். வேற லெவல் லக்கு கைஸ். நமக்கு தான் பாருங்க, இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. மிஸ்டர் குதிரை. கோலம் நல்லா இருக்கீங்களா சார்? கோலம் சார், இவனை எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி போட்டு போகணும் கைஸ். என்கிட்ட லீடு வேறு இல்லை. இருந்ததுன்னா அதை வச்சாவது கட்டி போட்டுறான். மாட்டினான்டா. ஓகே, இதுலேயும் போகாது. சீக்கிரம் ஓட பேர். குதிரை, உனக்காக தான் இந்த இடத்த ரெடியெல்லாம் பண்ணல. இதான் எனக்கு கிடச்சிது. அது இருங்க கைஸ், நானும் உடன்னு உடைக்கிறேன். கையில் உடைக்கிறதால பொறுமையாக உடைக்கலாம். கரெக்டு. இருங்க கைஸ், நாம் இப்போ இந்த வில்லேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன், இது ஒரு புது வில்லேஜ் கைஸ் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீட்டில் செஸ்ட்டு இல்லை. ஏன்னா ஒரு செஸ்ட்டு வச்சுருக்க மாட்டீங்க கைஸ். எனக்கு இவனை கொல்லணுன்னே தோணுதே. ஏன் இந்த கோலமை? அந்த வில்லேஜ் நமக்கு தேவை. ஏன்னா அங்கே தான் நம்ம வீட்டை கட்டி வச்சுருக்கோம். அது அபேண்டட் வில்லேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அந்த கோலமை விட்டு வச்சுருக்கேன். எனக்குலாம் பாவம் பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த வில்லேஜில் இருக்க வில்லேஜஸ் பாவம்ல. ஸோ அதனால் போனால் போதே என்ன விட்ருவாங்க கைஸ். போனால் போதேன்னு தான் விட்றேன். என்னால் அடிக்க முடியாதுன்னுலாம் இல்லை. இவனை அடித்து நான் கொலையே பண்ணிவிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வில்லேஜர்ஸுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நைட்டில் ஜாம்பி ஸ்பான் ஆகி செத்துக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால தான் பார்க்குறேன் போனால் போதேன்னு. அதோட அந்த வில்லேஜஸ் எல்லாரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோனாலும் இவனுங்களை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. வாய் எனக்கு பீட்ரூட் ஆனாண்டா. நீயே வச்சுக்கூட பீட்ரூட்டை. எனக்கு வீட்லேயே அவ்வளோ இருக்குடா. அதுவே இன்னும் நான் காலி பண்ணல. அதுக்குள்ளே நமக்கு இந்த வில்லேஜில் கிடச்சிச்சு பாருங்களேன். ஸோ அதோட கைஸ் நான் இன்னொன்று கண்டுபிடிச்ச. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ் அதோடு நான் இன்னொருத்த பார்த்தேன். அதாவது இந்த வில்லேஜர்ஸ் ஃபுட்டு அவனுங்களே பிளான் பண்ணிப்பாங்களாம். நாம் பிளான் பண்ண தேவையில்லையா, அவனுங்களே பிளான் பண்ணிப்பானுங்களா. ஐயோ தெரியாமல் உடச்சிட்டேன். மிஸ்டர் வில்லேஜர்ஸ், தெரியாமல் நான் உங்கள் கம்போஸ்ட்டை உடச்சிட்டேன். அந்த கம்போஸ்ட் நான் திரும்பியும் வச்சிடுறேன். நான் அந்த பீட்ரூட்டை ஏன் எடுக்கலன்னா, பீட்ரூட்டு நல்லா இருக்க. பீட்ரூட்டு நீங்கள் ரியல் லைஃப்பில் சாப்பிடணும். ஆனால் இதில் அவ்வளோ அது யூஸ் இல்லை பீட்ரூட்டியா எதுக்கும். அதனால தான் நான் பீட்ரூட் எடுக்கலை. ஆக்சுவலி எனக்கும் பீட்ரூட்லாம் பிடிக்கும் கைஸ். நான் ஒன்றும் பீட்ரூட்டோட ஹேட்டர்லாம் இல்லை. யாராவது கமெண்ட்ஸில் கொட்ட போகிறீங்க திட்டி. தம்பி வில்லேஜரே, நீ என்ன ட்ரேட் பண்ணுற? ஐயோ இருறா, நீ என்ன புக்கு தரேன்னு மட்டும் நான் பார்த்துக்கிறேன்டா. இது எப்படி தான் பார்க்குறதுனே தெரியலையே கைஸ். இந்த வில்லேஜரு என்ன புக்கு தராங்கிறத பார்க்க முடியல. ஐயோ ஏதோ கொஸ்டின் மார்க் அடித்து விட்டேன். சரி இருங்க கைஸ். தம்பி நீ இங்கே ஏறா இரு. இங்கேருந்து நான் எப்படி போவேனடா? என்னடா இது? எனக்கே வழி விட மாட்டேங்குது. அடிச்சு ஐயோ மிஸ்டர் வில்லேஜர், என்ன மனுஷருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டை கொஞ்சம் உடச்சிட்டேன். கொஞ்சம் இல்லை, லைட்டாக தான் உடச்சேன். அதுவும் கைஸ் இந்த லைப்ரரியை உடச்சிருவோம். நாம் இது அங்கே நம்ம இடத்துல போய் இதை செய்யணும். அதுக்கு இவனுங்ககிட்ட இந்த ஆட்டையவே போட்டுக்கலாம். அதனால தான் கஷ்டப்பட்டு. ஐயோ இங்கே க்ரீப்பர் வேறு வந்துருச்சு. ஐயோ அம்மா எருமா மாடு க்ரீப்பரு. இந்நேரத்துக்கு அது என் கதையை முடிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு எதுவும் ஆகாது. ஓகே, காம்பஸ் இருக்குது, ப்ரெட்டு கொடுத்துருக்கானுங்க. சரி இதுவும் எதுக்கும் எடுத்து வச்சுப்போம். போனோம் கைஸ். நைட் வேறு ஆகுதா? இந்த வில்லேஜில் ஒரு நல்ல ஒரு பெட்டாக இருக்கிற வீடாக பாடுறா. ஓகே, சீக்கிரமாக படுத்துடணும் கைஸ்.
ஏன்னா இருங்க நான் இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஐடியா. இல்லைன்னா இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோடு நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். சீக்கிரம் ஒரு நிமிஷம் கைஸ், நான் காலையில் பார்க்குறவங்கள. ஸோ கைஸ் காலையில் விடிஞ்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற வீட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது பார்த்தீங்களா, ஐயோ நாம் போன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்களா இவனுங்க பிளான் பண்ணிட்டானுங்க. வேறு என்னடா இந்த வில்லேஜில் வீடே ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மணி அடித்தா எல்லோரும் ஓடுவானுங்க. ஏன்னா இதுன்னு ரைடு, இந்த பில்லேஜர் ரைடு நினச்சி எல்லோரும் ஓடுன்னு ஓடுவானுங்க. அதனால தான் நான் அது சும்மா தட்டி விட்டேன். ஓகே, இப்போது நான் இங்கேருந்து கீழே விழுந்தேன்னா கத்தம் ஹோகையாக தான் நமக்கு. அப்புறம் இப்போ அதில் அச்சோ அப்பா அச்சோ சரி விடுங்க. ஆரம்பம் போடுறதால எதுவும் ஆகலை. என்னடா இந்த வில்லேஜ் ரொம்ப மோசமான வில்லேஜ் கைஸ். ஒரே ஒரு செஸ்ட் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நான் ஆக்சுவலி தேடி வந்தது லாவா பூல். இது இலவச இனிப்பாக கிடச்சது இந்த வில்லேஜு. ஆனால் இந்த வில்லேஜில் ஒரு லூட்டும் இல்லை. வெறும் சோறுக்கு மட்டும்தான் இந்த வில்லேஜ் நல்லா இருக்குது. மீதி எதுவும் நல்லா இல்லை. மிஸ்டர் கோலம், நீங்கள் என்ன அங்கே போய் என்ன பண்ணுறாரு இவர் கோலம்? மேலே வேறு வீடு இருக்கலாம். நம்ம அந்த வீட்டெலாம் கவனிக்கவே இல்லை கைஸ். சாரி கைஸ், நான் மறந்துட்டேன் அந்த வீட்டை. அதான் நானும் பார்த்தேன். எங்கே நான் ஒரு 2-3 வீட்டை லைட்டாக எனக்கு ஞாபகம் மறதி கைஸ், அவ்வளோதான். லைட்டாக மறந்துட்டேன். கோலம் சார், நான் அங்கே போயின்னு இருக்கீங்கயோ. இதை பார்த்தீங்களா கைஸ், இவனை இந்த ஊரை காப்பாற்ற சொன்னால் எங்கே போகிறான் பாருங்களேன். பொறுப்பில்லாத கோலம். உய், அதோட கைஸ் ஐயோ அப்பா ஏன்டா நீ வேற அடி வாங்கினே இருக்க. எருமாடி கேரக்டரு. அந்த கேரக்டர் விளையாடுறது நான் தான். அவனை திட்டுவேன், அவ்வளோதான். ஸோ கைஸ், அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். யாரெல்லாம் மைன்கிராஃப்ட் மூவியை பார்த்துட்டீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டேன். நான் பார்த்த வரைக்கும் சூப்பராகவே இருந்தது. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டிங்களா கைஸ்? பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டேன்னு. பார்க்கலன்னே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்த வரைக்குமே அதில் பயங்கரமாக இருந்தது. ஆனால் அதில் இருந்ததில் பாதி இல்லை முடிஞ்ச அளவுக்கு இல்லை, நிறையவே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் வீடியோவும் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கும் தெரியும். அப்படி இதுக்கு நான் பேசிக்கிட்டு என்னடா இது, ஒரு வீட்டிலையும் ஒரு லூட்டும் இல்லைன்னா நான் எப்படி இந்த வில்லேஜை நல்ல வில்லேஜுன்னு இல்லை. இப்போதைக்கு அந்த வீட்டை நம்ம ஏறி மிதிச்சுட்டு வந்துடும். ஸோ கைஸ், இந்த வில்லேஜ் ஒன்றும் உருப்படியாக இல்லை இந்த வில்லேஜில். அதனால் இந்த வில்லேஜ் அழித்தாலும் எதுவும் ஆகாது, தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது நல்லதாக நான் தேடி வந்தது லாவா பூல் கைஸ். அதை தவிர மீதி எல்லாம் என் கண்ணில் மாட்டி இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டி இப்படிலாம் நடந்துருச்சு. அதோட கைஸ், இந்த வேர்ல்டில் தான் எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஃபார்ம் கட்டுறதுலேருந்து இதில் நான் ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன்னான்னு தெரில. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோ இப்போதைக்கு இல்லை. ஐயோ இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம். பசிக்கும், நம்ம கேரக்டருக்கு வேறு பசிக்குதுன்றாதான் சாப்பிட்ருவோம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அந்த வீடியோ இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அது என்னோடய பழைய சேனலாக பழசு. அந்த வீடியோ ரொம்பவே பழசு. மிஸ்டர் கோலம் உங்களை அடிக்கணுன்றவங்கள ஓரம் போய் நான் அடித்தேன்னா தாங்க மாட்டேன், ஓடுறேன். அதாவது என்னென்னா என்னோட இன்னொரு வேர்ல்டு, அதாவது நான் சின்ன வயசில் வச்சுருந்த வேர்ல்டெலாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல. அந்த வேர்ல்டில் பண்ண எல்லாத்தையுமே நான் இந்த வேர்ல்டுலேயும் பண்ணலான்னு இருக்கேன். விச் இஸ் அதாவது டெக்னோ பிளேடுக்கு ஸ்டாச்சு செய்கிறதுலேருந்து அதில் செஞ்ச பாதி இல்லை எல்லாம் அதோட எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம்ஸ் செய்ய போகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஐயோ சார்ரா குதிரை. பாய் மிஸ்டர் கோலம், நல்லா இருங்க. பாய். ஓகே, ஏற மாட்டேன்து. ஓகே, இப்போ ஏறுது. பாய். இந்த வில்லேஜை அப்புறமா வேணால் வில்லேஜ் ரைடுக்கு வேணால் யூஸ் பண்ணி போனவன். வில்லேஜர் அவுட் போஸ்ட் கிடச்சிதுன்னா அங்கே கேப்டன் அடிக்கிற இந்த வில்லேஜுக்கு ஓடி வரும். நம்ம ஒரு நிமிஷம் நிறுத்துறாடி நில்லு. நம்ம இந்த மரத்தை எடுத்துப்போம் கைஸ். நம்ம வீட்டை கட்டுறதுக்கு இதுவும் நமக்கு நல்லா இருக்குது. இந்த கலர் நல்லா இருக்குது கைஸ். இதை ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் சைனாவில் இருக்காங்க கைஸ். எனக்கு இன்றைக்கி அதை நான் கேள்விப்பட்டேன், யூடியூப்பில் தான் பார்த்தேன். இந்த மரம் சைனாவில் இருக்குது. சைனாவும் ஜப்பான்லேயே இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும்.
ஆனால் இந்த மாடல் இது மைன்கிராஃப்ட்லேயே எவ்வளோ நல்லா இருக்குது. ரியல் லைஃப்பில் இதோட சூப்பராக இருக்குது கைஸ். நான் பார்த்த அந்த பிக்சர்ஸில் வேற மாதிரி இருந்தது, வேற மாதிரிங்கிற மாதிரி. என்னடா ஒன்றுத்தையும் காணோம் மிஸ்டர், எனக்கு ஒரே சாப்பிங்கடா. இருங்க கைஸ், இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தன் தான் வேலைக்காகும். பார்த்தீங்களா எப்படி 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 சாப்ளிங். டேய் எனக்கு ஸ்டிக் வேணாடா, சாப்ளிங் தாண்டா வேணும். சாப்ளிங் கிடச்சிதா என்ன? எனக்கு ஒரு சாப்ளிங் கிடச்சா கூட போயிருந்தா நான் வீட்டுக்கு போய் நிறைய நட்டுப்பேன்டா. ஐயோ நம்ம குதிரை குதிரை. டேய் குதிரை எங்கடா போயிட்டா குதிரை? டேய் மாவனா எங்கேயாவது ஓடிக்கிட்டு போயிட்டியாடா? சோறு போடணும்னு ஓடிட்டான பையன். டேய் தம்பி குதிரை. ஐயோ இவன் எங்கே போயிட்டான் கைஸ்? ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், நான் வரேன் அந்த. ஸோ கைஸ் நம்ம குதிரை பாயை கண்டுபிடிச்சாச்சு. தோதா இருக்கான் பாருங்க. டே ஏண்டா உன்னை என்னடா பண்ணேண்ணா? இப்படி ஓடி வந்துடா ஒரு செகண்டில் எனக்கு இல்லை கைஸ். ஐயய்யா என்னடா நம்ம ஃபஸ்ட்டு டைம் பண்ண குதிரையே காணாமல் போயிடுச்சேன்னு ஒரு சோகம். அது சோகத்தை விட இன்னொன்று முக்கியம். அது என்னன்னா வந்து ஐயோ இந்த கேவ் வேறு இருக்குது, பார்த்து போகணும். அதாவது இவங்கிட்ட தான் இந்த சேடில் வேறு இருக்குது. சேடில் இப்போ நான் மறுபடியும் போய் எடுக்கணும்னா வந்து டெசர்ட் டெம்பிளுக்கு போகணும். ஏன்னா இங்கேருந்து அங்கே டெசர்ட் டெம்பிளுக்கு போய் அங்கேருந்து அப்படின்னு இவனை மாதிரி இன்னொருத்தனை. ஸோ நம்ம இன்றைக்கி நெதருக்கு போகல கைஸ். வேணா அடுத்த வீடியோவில் வேணால் நான் தேவையான பொருளெல்லாம் வேணால் எடுத்து வரேன். அந்த வில்லேஜ் இங்கேருந்து பக்கம்தான். ஸோ இதோட நான் இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். பை பை பாய். இதான் கைஸ் என்னோட பார்ட் 2 வீடியோ ஆக்சுவலி. ஸோ இந்த டெவில் வேர்ல்டில் நம்ம நிறைய பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.